ஏட்டு, புத்தக ஆர்வம் தான் உன்னை இப்படி திருடன் ஆக்கிச்சா? திருடன்? ஆமாங்க, முதல்ல லைப்ரரியில் பெரிய பெரிய புத்தகம் தான் திருட ஆரம்பித்தேன், இப்போ இப்படி ஆயிட்டேங்க. காதலன், உங்கள் அப்பா கிட்ட நேற்று தைரியமாக போய் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். காதலி, ரொம்ப கோவப்பட்டாரா? காதலன், இல்லை, என்னை ரொம்ப பரிதாபமாக பார்த்தாரு. அமலா, என் புருஷன் கூட சண்டை போட பயமாக இருக்கு. விமலா, அடிச்சு போடுவாரா? அமலா, இல்லை, சமையலில் உப்பு அதிகமாக போட்டு பழி வாங்குவார். விமலா, என் மாமியாரும் நானும் சும்மா இருந்தாலும் என் புருஷன் சண்டை போட சொல்லி வற்புறுத்துவார். அமலா, ஏன்? விமலா, வீட்டோட இயல்பு நிலை பாதிச்சிடக்கூடாதுன்னு தான். அமலா, என் காதலருக்கு குறும்பு ஜாஸ்தி. விமலா, எப்படி சொல்கிற? அமலா, உங்களை நினச்சி உருகிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ்னு கேட்டாரு. கமலா, என்னை என் காதலர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டார். மாலா, என்ன சொல்லி ஏமாத்தினாரு? கமலா, சமைக்க தெரியும்னு தான். அமலா, என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமான நாள்லேருந்து தினமும் என் கூட சண்டை போடுறா. விமலா, ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலன்னா? அமலா, அப்படியெல்லாம் இல்லை, மாமியார் கூட சண்டை போடுறதுக்காக பயிற்சி எடுக்கிறா. அமலா, உங்கள் வீட்டு டிவியில் ராத்திரி 10 மணி நியூஸ் வரும்போது டிவியில் படம் ஏன் சின்னதாக தெரியுது? விமலா, அது செய்தி சுருக்கம் தானே, அதான் அப்படி தெரியுது. தோழி 1, அவ்வளவு பெரிய கட்டு போட வேண்டிய அளவுக்கு உன் புருஷன் காதில் எப்படி அடிபட்டது? தோழி 2, நீ தானடி சொன்ன தோசைகள் வாங்கினதை மறைக்காத, உன் புருஷன் காதில் போட்டுருன்னு சொன்ன. புனிதா, பால்காரரை காதல் வச்சேன்னு சொன்ன, ஆனால் அவர் லாண்ட்ரிக்காரர் ஆச்சே. கவிதா, ஆமாண்டி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டேன்.